சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல லவ் டேல் அப்படிங்கிற தமிழ் டப்புடு மலையாள திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் ஒரு பயங்கர காட்டு பகுதியில நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அந்த பயங்கரமான காட்டு பகுதியில ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிப்புக்கு போறாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. சோ அந்த ட்ரிப்ல அந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ல சாண்ட்ரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி ஆரம்பத்திலேயே காட்டுவாங்க. இவ வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீசருடைய பொண்ணா இருப்பா. இவ வீட்டுக்கு ஃப்ரெண்டா வரக்கூடிய இன்னொரு பொண்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா நிஷா. இவ வந்து ஒரு ஏரோசிஸ்டா இருக்கா. இவளுக்கு மாடலிங்ல பயங்கர ஆசை. அப்போ இந்த சாண்ட்ராவுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் மூலமா ஒரு ரூபன் அப்படிங்கிற ஒரு போட்டோகிராஃபர் அறிமுகமாகிறாரு. சோ அவங்க மூலமா லவ்லியான ஒரு போட்டோ ஷூட் நடக்கிறதுக்காக ஒரு ஐகானிக் ஸ்பாட்டை செலக்ட் பண்றாங்க. அந்த ஸ்பாட் தான் வந்து பாத்தீங்கன்னா லவ் டே. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா நிஷா, சாண்ட்ரா, ரூபன், அவங்களுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பயங்கரமான காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பங்களாவில் போய் தங்குறாங்க. சோ அங்க அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது. சோ உண்மையாவே அங்க அமானுஷ்யமான விஷயம் இருக்கா? அது மட்டும் இல்லாம டுவர்ட்ஸ் எண்ட் எல்லாருக்கும் என்ன ஆச்சு, அந்த இறுதியா அங்க இருக்கக்கூடிய மர்மத்திலிருந்து வெளிவந்தாங்களா இல்லையா அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த லவ் டே. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, இந்த படத்துல முதலாவது எனக்கு பிடிச்ச விஷயம் அந்த ஐகானிக் ஸ்பாட் தாங்க, லவ் டே. சோ அவ்வளவு அழகா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. சோ அந்த ஸ்பாட்டை வச்சு ஒரு த்ரில்லர் மூவியை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே போல இந்த படத்தில் நடக்கக்கூடிய அந்த கொலைகள் டுவர்ட்ஸ் எண்ட் அதுக்கான கனெக்டிவிட்டியை வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அந்த கனெக்டிவிட்டிக்கான அந்த ரீசன் அப்படிங்கிறது பிளாஷ்பேக்ல சொல்லியிருப்பாங்க. ஒரு லாஜிக்கலான பிளாஷ்பேக் கொடுத்திருப்பாங்க. அது பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதை தாண்டி ஒரு 1.25 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே போர் அடிக்காம ரொம்ப என்கரேஜிங்கா கொண்டு போன படம். ஆனா இந்த படத்தினுடைய பிரச்சனை அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படிங்கிற அந்த உண்மை ரிவீல் ஆகுது இல்லையா, இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொலைகள் நடக்குது இல்லையா, அதெல்லாம் ரொம்ப நார்மலா காட்சிப்படுத்திருப்பாங்க. பெரிய சஸ்பென்ஸ் த்ரில்லிங்கோட காட்சிப்படுத்திருக்க மாட்டாங்க. அதே போல மேக்கிங் வைஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்துக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ப்ரொடக்ஷன் காஸ்ட் வைஸுமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். அதே போல இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆர்கானிக்கா நேச்சுரலா நடிச்சிருக்கலாம். கொஞ்சம் செயற்கைத்தனமா இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஓவராலா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான், ஒரு டீசென்டான த்ரில்லர் மூவி தான். இந்த படத்துக்கு எம்பி திரை கொடுக்கிற ரேட்டிங் 5க்கு 2.9. அடுத்த விமர்சனத்தை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.